அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் டெஸ்ட் 3, அதாவது தாவர புற அமைப்பியல் மற்றும் தாவர உள்ளமைப்பியல், பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் பிளான்ட் அனாட்டமிலிருந்து நம்ம டெஸ்ட் வச்சுருந்தோம். அந்த கேள்விகளுக்கான பதில் என்ன, அதற்கான சரியான விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ரைட். ஸோ நேரடியாக நம்ம கேள்விக்கு சென்றிடலாம். முதல் கேள்வி, மலர் சூத்திரத்தில் குறிப்பிடப்படும் பண்பு எது? விச் கண்டிஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை ஃப்ளோரல் ஃபார்முலா? மலர் சூத்திரம் நாம் எழுதும்போது எந்த நிலையை நாம் அதில் குறிக்கிறோம்னு சொல்கிறாங்க. எந்த வகையிலான இன்ஃப்ளோரசன்ஸ், மஞ்சரி வகை நம்ம குறிப்பிடுறோமா? இல்லைங்க. எந்த வகை, ரெசிமோசா சைமோசான்னு மலர் சூத்திரத்தில் கொடுக்குறோமா? கிடையாது. பிளாசன்டேஷன், அச்சு சூலோட்டு முறையா சுவர் சூலோட்டு முறையான்னு நம்ம சொல்கிறோமா? அதுவும் சொல்கிறது கிடையாது. சரிங்களா? ஈஸ்டிவேஷன்னா ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷனா, வேல்வெட் ஈஸ்டிவேஷன், அதாவது திருகுதழ் அமைவா, அதுக்கப்புறம் தொடு இதழ் அமைவா அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆனால் பொசிஷன் ஆஃப் கைனீசியம், அதாவது சூலகத்தினுடைய அமைவிடம், சூலகத்தினால சூழ்நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பீரியர் ஓவரி, புரியுதுங்களா, இன்ஃபீரியர் ஓவரி, இப்படி தான் நம்ம மலர் சூத்திரத்தில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கு சரியான பதில் 3வது விருப்பம். ரைட்டா? அடுத்தது, காரிம்ப் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் ஃபவுண்டின். காரிம்ப் வகையிலான மஞ்சரி நம்ம ஃபேமிலி நடத்தும் போதே நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? காரிம்ப், அதாவது ரெசிமோஸ் அல்லது காரிம்ப் வகை மஞ்சரி எங்கே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிராசிகா. சரியா? இந்த குடும்பத்தில் தான் பிராசிகான்றது, பிராசிகேசி, குருசிஃபெரேசி, சரி, அந்த கடுகு குடும்பம் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். சரி, காசிபியம்ன்றது மால்வேசி குடும்பம். ரைட்டுங்களா? காசிபியம் இர்சுட்டம்ன்றது பருத்தி மால்வேசி குடும்பத்தில் வரும். பாம்பூசா அப்படின்றது போயேசி, அதில் வந்து ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட் அப்படின்னு ஒரு மஞ்சரி படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட், அவ்வளோதாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு பிராசிகா தான் இதுக்கான சரியான பதில். 3வது, பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம், அதாவது பார்த்தினோ கார்பிக் அணி எதிலிருந்து உருவாகிறது? கருவுற்ற அண்டசெல்னு சொல்கிறாங்க. சார், கருவுற்ற அண்டசெல் எதை உருவாக்கும்னா சைகோட்டை உருவாக்கும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. கருவுற்ற சூர்ப்பை எதை உருவாக்கும் அப்படின்னா ட்ரூ ஃப்ரூட், உண்மையான கனியை உருவாக்கும். அப்போ அதுவும் வராது. ஃபெர்டிலைஸ்டு ஓவியூல், கருவுற்ற சூல் எதை உருவாக்கும்னா விதையை உருவாக்கும். அதுவும் வராது. ஆனால் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, அன்ஃபெர்டிலைஸ்டு ஓவரி, கருவுறாத சூர்ப்பை எதை உருவாக்கும்? பார்த்தினோ கார்பிக் வகையிலான கனியை உருவாக்கும். அப்போ சீட்லெஸ் வருது பார்த்தீங்களா, விதையற்ற கனிகள் பார்த்தினோ கார்பிக் முறையில் தான் உருவாக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான சரியான பதில் 3வது விருப்பம். அடுத்து 104, கிவன் ஃபாலோயிங் ஃபிகர் டஸ் நாட் ரெப்ரசன்ட், இந்த படம் எதனை குறிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர் இஸ் பேசிபிட்டல் ஆர்டர். அடிநோக்கியது அப்படின்னா எப்படின்னா, நுனியில் முதிர்ச்சி அடைந்த மலர், இங்கே பாருங்கள், மெச்சூர் ஃப்ளவர் டாப்பில் இருக்கும், யங் ஃப்ளவர் கீழே இருக்கும். அப்படி இருந்தால் அது பேசிபிட்டல் ஆர்டர், இதை குறிக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அப்புறம் அதுக்கு அடுத்தது பாருங்கள், growth ஆஃப் ஃப்ளோரல் ஆக்சிஸ் லிமிட்டட், கரெக்ட் தான். மலரினுடைய அச்சு மலரை உருவாக்கிய குட்டையாக இருக்குது, ரெசிமோஸ் மாதிரி நீண்டு வளர்வது கிடையாது. அப்போ இதுவும் கரெக்டு. பொசிஷன் ஆஃப் ஃப்ளவர் இஸ் டெர்மினல், இங்கே பாருங்கள், நுனியில் மலர்கள் அமைந்திருக்கின்றன, டிப்பில் அமைஞ்சிருக்கு, இதுவும் கரெக்டு. ஆனால் செகண்ட் ஆப்ஷனை பாருங்கள், மலரினுடைய நிலை, பொசிஷன் ஆஃப் ஃப்ளவர் பக்கவாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே பக்கவாட்டில் இருக்குது? எங்கன்னா அது இலையினுடைய கோணப்பகுதியில் இருக்கா? இல்லையே. அப்போ இதை தான் இது குறிக்கலை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரூப் ஃப்ரூட், ட்ரூப் வகை கனிக்கான எடுத்துக்காட்டு மேங்கோ அண்ட் டொமேட்டோ. சரியா? அதாவது மா மற்றும் தக்காளின்னு சொல்கிறாங்க. மா வந்து ட்ரூப்பு, டொமேட்டோ வந்து பெர்ரி வகை கனி. சார், எங்கே சார் நமக்கு சிலபஸில் இல்லையா? மேங்கோ இருக்குல்ல, அது மட்டும் பாரு. மா மற்றும் தேங்காய், இதுதான் கரெக்டான ஆன்சர். ட்ரூப் வகை கனிக்கு நமக்கு என்சிஆர்டில் கொடுத்துருக்கிறது இதுதான். குக்கும்பர் வந்து பெப்போ வகை கனி. சரிங்களா? மஸ்டர்ட் வந்து சிலிக்குவா வகையிலான கனி. ஃபிக் வந்து பெர்ரி, மேஸ் வந்து கேரியாப்சிஸ். சரிங்களா? அப்போ ஆன்சர்
2. அடுத்து 106வது கேள்வி. இன் விச் பிளான்ட் பொசிஷன் ஆஃப் ஓவரி இஸ் இன்ஃபீரியர்? எந்த தாவரத்தில் சூர்ப்பை கீழ்மட்ட சூர்ப்பையாக இருக்கும்? அதான் இன்ஃபீரியர் ஓவரி என்றது அதான் இதில் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சைனா ரோஸில் படிச்சிருக்கீங்களா? சைனா ரோஸ் மீன்ஸ் செம்பருத்தி. செம்பருத்தியில் அந்த மாதிரி கிடையாது. சரியா? செம்பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி, அதாவது மேர்மட்ட சூர்ப்பை. அப்போ இந்த ஆப்ஷன் வராதா? ஓகேவா? இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. சரிங்களா? அதே மாதிரி ரோஸ், ஃப்ளம் மற்றும் பீச் இந்த 3 தாவரங்களிலும் என்ன வகையிலான பொசிஷன், ஓவரி பொசிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி, தட் இஸ் ஃபெரிகைனஸ் ஃப்ளவர், அதாவது பாதி கீழ்மட்ட சூர்ப்பை அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? எதில்? ரோஸ், ப்ளம், பீச் இதெல்லாம் நீட்டில் என்சிஆர்டியில் இருக்குதுங்க. அதனால் ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி இது 3 எடுத்துக்காட்டு. ஓகேவா? அண்ட் குக்கும்பர் இருக்குல்ல, குக்கும்பர் வெள்ளரி, சரிங்களா? இதுதான் எதுக்கான சரியான பதில்? இந்த கேள்விக்கான சரியான பதில். இதில் தான் கீழ்மட்ட சூர்ப்பை காணப்படுகிறது, வெள்ளரியில் காணப்படுகிறது. ஓகேவா? அடுத்து 108வது கேள்வி. இன் விச் பிளான்ட் ஃபேமிலிஸ் டெட்ராமிரஸ் ஃப்ளவர்ஸ்? டெட்ராமிரஸ்னா 4 அங்க மலர். சரி, நம்ம குருசிஃபெரேசி படிக்கும் போதே படிச்சிருப்போம். குருசிஃபெரே அப்படின்னா சிலுவை வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஓகேவா? அப்போ டெட்ராமிரஸ் குருசிஃபெரே தான் கரெக்டான பதில். சொலானேசியில் அண்ட் ஃபேபேசி இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபென்டாமிரஸ், தட் மீன்ஸ் 5 அங்க மலர், புள்ளிதழ்கள் அல்லிதழ்கள் வந்து எண்ணிக்கை 5ஆக இருக்கும். லில்லியனீசியில் வந்து ட்ரைமீரஸ் 3 அங்க மலர் இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து 108வது கேள்வி வாங்க. சில்க் காட்டன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இலவம் பஞ்சு இலை என்பது எதற்கான உதாரணம்? தனி இலையா? இலவம் பஞ்சோட இலை இப்படி இருக்கும். இதா படம் ஒழுங்காக வரல. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது தனி இலையா? கிடையாது. தனி வடிவ அங்கை வடிவ இலையா? தனியான சிம்பிள் லீஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் இல்லைப்பா. பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். என்னது? அங்கை வடிவ கூட்டிலை. இது கிடையாது. அங்கை வடிவ கூட்டிலை. 108வதுக்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஈஸியான கேள்வி. நான் எண்டோஸ்பமிக் சீட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். எண்டோஸ்பம் அற்ற விதைகள் எதில் காணப்படுகிறது? நீங்கள் பாருங்கள், பட்டாணி நமக்கு படிச்சிருப்போம். பட்டாணி, நிலக்கடலை, பருப்பு வகைகள்லாம் எண்டோஸ்பம் அற்ற விதைகள், எக்ஸ் அல்புமினஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் ஆமணுக்கு கேசர், மேஸ், அதுக்கப்புறம் கோதுமை, நெல் இதெல்லாம் எண்டோஸ்பம் கொண்ட விதைகளுக்கு எடுத்துக்காட்டாக படிப்போம். சரியா? அப்போ இதில் ஒன்று தான் பட்டாணி மட்டும்தான் எண்டோஸ்பம் அற்ற விதைகளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். ரைட். அடுத்த கேள்வி. when complete inflorescence modified into fruit is called. முழு மஞ்சரியும் கனியாக மாறுவதற்கு என்ன பெயர் அப்படின்னா கூட்டுக்கனி தான்பா. ஒரு முழு மஞ்சரியும் ஞாபகம் வச்சுங்க, அந்த ஓல் இன்ஃப்ளோரசன்ஸ் மாறுறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கூட்டுக்கனின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பலா, சோரோசிஸ் படிச்சிருப்பீங்க. பலா வந்து ஒரு கம்போசிட் ஃப்ரூட். சார் அது என்ன சார் தனிக்கனி அல்லது சிம்பிள் ஃப்ரூட்? இங்கே பாரு, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். தனிக்கனி, சிம்பிள்னா தனிக்கனின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார்? ஒரு மலரின் சூர்ப்பையிலிருந்து நேரடியாக கனி உருவானால் அதுக்கு பேர் சிம்பிள் ஃப்ரூட். இஃப் ஃப்ரூட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் சிங்கிள் ஃப்ளவர் அதுக்கு பேர் தனிக்கனி. ஒரே மலர்லேருந்து அதனுடைய சூர்ப்பையிலிருந்து உருவானால் அது வந்து தனிக்கனி. அப்போ இது இல்லை. அக்ரிகேட் ஃப்ரூட்னா என்ன? ஒரு மலர் தான். ஒரு மலரில் பல இணையாத சூழ்நிலை சூலகம் கொண்டவைகள் இணைந்தால் அதுக்கு பேர் திரள் கனி. அதுக்கு தான் இந்த சீத்தாப்பழம் இதெல்லாம் படிப்பீங்க. சரிங்களா? ஒரு மலர், ஒரே மலர் தான், ஆனால் பல இணையாத அப்போகார்பஸ் ஞாபகம் வச்சுங்க. அப்படி இருந்தால் அதுக்கு வந்து அக்ரிகேட் ஃப்ரூட். ஃப்ளஷி ஃப்ரூட்னா அந்த கனி சுவரே சதைப்பற்றுள்ளதாக மாறி இருக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னப்பா? கம்போசிட் ஃப்ரூட் தான் கரெக்ட். க்ளூம்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப். க்ளூம்கள் என்பது எதனுடைய மாற்றொரு? டிலே பண்ணவே கூடாது, பிராக்ட். சரிங்களா? க்ளூம் என்பது எதனுடைய மாற்றொரு? பிராக்ட், அதாவது பூவடி செதிலினுடைய மாற்றொரு.
அடுத்து 112வது பாருங்க. அக்கார்டிங் டு கிவன் டயகிராம் ஹவு many plants show given பிளாசன்டேஷன். அதாவது இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனை தாவரங்கள் இந்த சூழ் ஒட்டு முறையில் வருது. அப்போ நம்ம இது எந்த சூழ் ஒட்டு முறை? அச்சு சூழ் ஒட்டு முறை, அதாவது ஆக்சில் பிளாசன்டேஷன். ஆக்சில் பிளாசன்டேஷன். அப்போ ஆக்சில் பிளாசன்டேஷனுக்கு எது எதுலாம் இதுக்கு சரியா பொருந்தும் அப்படின்னு பாருங்க. சைனா ரோஸ், தட் இஸ் செம்பருத்தியில் அச்சு சூழ் ஒட்டு முறை காணப்படுகிறது. அதுக்கப்புறம் நமக்கு என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருப்பாங்க? செம்பருத்தி, தக்காளி, லெமன், உருளைக்கிழங்கு, தக்காளி, சரியா, காட்டன் இப்படிலாம் இருக்கும். அப்போ லெமன். அடுத்து வந்து எலுமிச்சையிலும் எது இருக்குது? அச்சு சூழ் ஒட்டு முறை காணப்படும். ஓகேவா? அதுக்கப்புறம் டயாந்தஸ் பிரிமுலா இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன், மைய சூழ் ஒட்டு முறைக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக படிப்பீங்க. எது? டயாந்தஸ் பிரிமுலான்றது பிரைம் ரோஸ் தான், பிரிமுலான்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? நமக்கு என்சிஆர்டியில் இருக்குப்பா, பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த குக்கும்பர் இருக்குல்ல, வெள்ளரி, இது வந்து சுவர் சூழ் ஒட்டு முறை. இட் மீன்ஸ் பேரிட்டல், சுவர் சூழ் ஒட்டு முறை. ஓகேவா? ரைட். அடுத்துதான் இந்த லுஃபின் அப்படின்றது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா? எங்கே? பேபேசியில் படிச்சிருப்பீங்க. ஓகே. அதே போல் கேஷியா, சீசல்பினேஸில் படிச்சிருப்பீங்க. பட்டாணி சார், லூஃபின், கேஷியா, பட்டாணி, பேபேசி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சூழ் ஒட்டுமுறை அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் பிளாசன்டேஷன், அதாவது விளிம்பு சூழ் ஒட்டுமுறை. எதில்? லூஃபின், கேஷியா, பி. ஓகேவா? ரைட். அடுத்தது ட்ரைஃபோலியம், சரிங்களா, ட்ரைஃபோலியம், மஸ்டர்டு, அதுக்கு அடுத்தது ஆர்கிமோன் மெக்சிகானா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது? ட்ரைஃபோலியம், ஆர்கிமோன் மெக்சிகானா, மஸ்டர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிட்டல் பிளாசன்டேஷன், அதாவது சுவர் சூழ் ஒட்டு முறை காணப்படும். சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்தது ஆனியன்லேயும் குளோரியோசா, ஆனியன் வெங்காயத்துலேயும், அதே போல் குளோரியோசான்றது செங்காந்தல் மலர். ஓகே. இதுலேயும் என்ன இருக்குது? இந்த ஆக்சில் பிளாசன்டேஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ 1 2 3 4. அப்போ ஆன்சர் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது இன் விச் பிளான்ட் லீஃப் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில். எந்த தாவரத்தில் இலையானது பற்று கம்பியாக மாறி இருக்கிறது? இந்த இடத்துல தமிழுக்கு இங்கிலீஷுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வெங்காயம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தோட்ட பட்டாணி, இது வந்து காட்டு பட்டாணி, வைல்டு பியானா அதான் அர்த்தம். சரிங்களா? ஸோ யூஸ்வலாக இலையானது பற்று கம்பியாக மாறி இருக்கிறது பட்டாணி தாவரம். எந்த பட்டாணின்னா வைல்டு பியா. சரிங்களா? காட்டு பட்டாணி செடின்னு தான் சொல்லுவோம். சார், அப்போ இதில் தோட்ட பட்டாணியில் என்ன சார் அப்படின்னா அப்பர் லீப்லெட், அதாவது இது வந்து நமக்கு பட்டாணி செடியில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டிலைகள் தான் இருக்கும். சரிங்களா? அதில் மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து தான் டென்ட்ரில் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் தோட்ட பட்டாணி வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அதனுடைய கூட்டிலைகளில் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய சிற்றிலைகள் மாடிப்பை அடைந்து தான் டென்ட்ரில் உருவாகுது. அதனால் இது இல்லைன்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? நமக்கு பட்டாணி மட்டும்தான் ஆப்ஷன் கொடுப்பாங்கப்பா, கவலைப்படாதீங்க. அண்ட் குக்கும்பர், வெள்ளரியில் வந்து எதனுடைய மாடிஃபிகேஷன்? ஸ்டெம் மாடிஃபிகேஷன். சரியா? ஏரியல் ஸ்டெம்மு, தண்டினுடைய தண்டு பகுதியிலிருந்து தான் இந்த பற்று கொடிகள் வரும். அதே மாதிரி சிட்ரஸில் என்னவா மாறி இருக்கும்? தான் முள்ளாக மாறி இருக்கும். அங்கே வந்து தான் மாடிஃபைடு ஸ்டெம் பார்ட்டோடைய மாடிஃபைடு போர்ஷன் தான் தான் முள்ளுன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது 114 ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர், அதாவது சூரியகாந்தியினுடைய கதிர் சிறுமலர் என்ன வகையிலானது அப்படின்னா யூனிசெக்சுவல்பா. ரே யூனிசெக்சுவல். சரிங்களா? அண்ட் டிஸ்க்ளோரட்ஸ் இருக்கு பாருங்க, வட்டு சிறுமலர், அதுதான் பைசெக்சுவல். அண்ட் இது வராது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டாமன்ஸ் இன் எ ஃப்ளவர் ஆஃப் மஸ்டர்ட் which show tetraminous condition, அதாவது டெட்ராடினமஸ் நிலையில் கடுகு குருசிபரேசியில் அதோட ஃபெக்லியர் கேரக்டர் நம்ம என்ன படிச்சிருப்போம்?
டெட்ராடினமஸ் வகையிலான மகரந்தங்கள் அப்படின்றது தான் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? மொத்தம் எத்தனை மகரந்தங்கள் காணப்படும்? மொத்தம் 6 இருக்கும். டெட்ராடினமஸ் 4ன்னு போட்டா தப்பு. எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். இந்த 6ம் எப்படி சார் இருக்கு அப்படின்னா, அதாவது மையத்தில இருக்கக்கூடிய 4ம் உயரமா இருக்கும். வெளியில இருக்கக்கூடிய 2 குட்டையா இருக்கும். இப்படி தான் இருக்கும் டெட்ராடினமஸ். சரிங்களா? அப்ப 6 என்பது தான் சரியான பதில். அடுத்து 116 ட்விஸ்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொரோலைசோனின், அதாவது திருகு இதழ் அமைவுல அல்லிதழ்கள் எந்த தாவரத்தில் அமைந்திருக்கிறது? கடுகுல திருகு இதழ் அமைவா? கிடையாதுங்க. கடுகுல வந்து உங்களுக்கு வந்து இம்பிரிகேட் டிஸ்ட்ரிபியூஷன். கடுகுல இம்பிரிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். சரிங்களா? காட்டன். காட்டன்னா என்னது? பருத்தி. சரிங்களா? பருத்தியில தான்யா இந்த மாதிரியான திருகு இதழ் அமைப்பு இருக்கும். செம்பருத்தி, பருத்தி இதனுடைய அள்ளி இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திருகு இதழ் அமைவுல தான் அமைஞ்சிருக்கும். அதாவது ட்விஸ்டர் இப்படி ஒண்ணு உள்ள, ஒண்ணு வெளிய, ஒண்ணு உள்ள, ஒண்ணு வெளிய, ஒண்ணு உள்ள, ஒண்ணு வெளிய, ஒண்ணு உள்ள, ஒண்ணு வெளிய இப்படி தான் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ரைட். பட்டாணில என்ன இதழ் அமைவு? வெக்ஸிலரி அல்லது இறங்கு தவிழ் இதழ் அமைவு, வெக்ஸிலரி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது லில்லியில தொடு இதழ் அமைவு, வால்வேட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ரைட். பார்த்துக்குங்க. அடுத்து 117 சின்கார்பஸ் அண்ட் அப்போகார்பஸ் கைனீசியம் கண்டிஷன் ஃபவுண்ட் ரெஸ்பெக்டிவ்லி இன், எதுல இணைந்த சூழ்நிலை சூலகம், இணையா சூழ்நிலை சூலகம் எதுல இருக்குன்னு கேட்குறாங்க. கடுகு மற்றும் கடுகுல சின்கார்பஸ் இருக்கு. ரோஜா வந்து அப்போகார்பஸ். அதே போல தக்காளி சின்கார்பஸ், தாமரை அப்போகார்பஸ், ஆனியன் சின்கார்பஸ், மைக்கேலியா அப்போகார்பஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு கரெக்டான இதுதான். இது 3ம் மஸ்டர்ட், டொமேட்டோ, ஆனியன் இது 3மே சின்கார்பஸ். அதே மாதிரி ரோஸ், லோட்டஸ், மைக்கேலியா அப்போகார்பஸ். ஸோ ஆல் ஆஃப் தீஸ். அடுத்து பித் இஸ் வெல் டெவலப்டு அண்ட் லார்ஜ் இன், எந்த தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பித்து நன்கு வளர்ச்சி அடைந்தது, மிக பெரிய பித்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெரிய பித்துனாவே எதுதான்? உங்களுக்கு மோனோகாட் ரூட் அதான் வரும். சரிங்களா? மோனோகாட் ரூட்டு தான் உங்களுக்கு எக்ஸாக்டான ஆன்சர். டைகாட் ரூட்டில் பித்து இருக்கும், ஆனால் ரொம்ப சின்ன அளவில் இருக்கும். ஆனால் ஒரு வித்திலை தாவர வேர்களில் பார்த்தீங்கன்னா பித்து வந்து வெல் டெவலப்டாக அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது கீழ்காணும் வரைபடத்தை கண்டறிக. இது என்னதுப்பா? இது வந்து ஒரு வித்திலை தாவர வேர். யோசிக்கவே வேண்டாம். இந்த படம் வந்து ஒரு வித்திலை தாவர வேர் தான் இதுக்கான சரியான பதில். ரைட். அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை இன்கரெக்ட் மேட்ச், பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. இருவித்திலை தாவர வேர் தண்டுல ட்ரைகோம்கள் மற்றும் குறைவான இலைத்துளைகள் காணப்படும். சரிங்களா? இது இருக்குண்ணா. இருவித்திலை தாவரங்களில் தண்டு பகுதிகளில் முடி போன்ற வளர்ச்சி இருக்கும். அது பேர் தான் நம்ம ட்ரைகோம்கள் சொல்கிறோம். அது கரெக்டு. இங்கே என்ன கேட்குறாங்க? இன்கரெக்டு தான் கேட்குறாங்க. அப்போ இது கரெக்ட், இது விட்டுருங்க. மோனோகாட் ஸ்டெம்ல வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் காணப்படும். நீர் கொண்ட குழிகள் மண்டை ஓட்டு வடிவம் இப்படி இருக்கும்டா. இந்த இடத்துல இருக்கும் வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ். சரிங்களா? அதுவும் கரெக்ட். மோனோகாட் லீஃப்ல ஃபுல்லி ஃபார்ம் செல்கள் இருக்கு. ஒரு வித்திலை தாவர இலைகளில் ஃபுல்லி ஃபார்ம் செல்கள் இருக்கும். அது என்ன ஆகும்? வறட்சியின் போது அப்படியே சுருண்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. டைகாட் லீஃப் இருவித்திலை தாவர இலைகளில் அன்டிஃபரன்ஷியேட்டட் மீசோஃபில்னு சொல்கிறாங்க. அதாவது வேறுபடுத்த இயலாத மீசோஃபில்களாக இருவித்திலை தாவர இலைகள் இருக்குது. 2 வகையிலான மீசோஃபில் செல்கள் இருக்கும் இருவித்திலை தாவர இலைகளில். அது பாலிசேட் பேரன்கைமா, இன்னொன்று ஸ்பாஞ்சு பேரன்கைமான்னு வேறுபட்டிருக்கும். அப்போ இதுதான் சரியாக பொருந்தவில்லை. அடுத்து 121 செலக்ட் த ஆட் ஒன் அபவுட் கேம்பியம், பொருந்தாத ஒன்றை கண்டறிக. கேம்பியத்தின் தொடர்பாக பொருத்தமில்லாத ஒன்றை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது வந்து சைலம், ஃப்ளோயம். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேம்பியத்தை, அதாவது ஒரு கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் கற்றையில், ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றையில் சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேம்பியத்துக்கு பேர் என்ன? இன்ட்ராஃபாசிகுலார் கேம்பியம். அதாவது தமிழில் என்ன சொல்லுவோம்? கற்றை கேம்பியம்னு சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சுக்குங்க சார். 2 வாஸ்குலார் கற்றைகள் இருக்குது, இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இந்த வாஸ்குலார் கற்றைகளுக்கு இடையில
வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையில் இந்த மாதிரி கேம்பியம் இணைக்கப்படும். இதுக்கு பேர் இன்டர்ஃபேசிகுலார் கேம்பியம், அதாவது கற்றை இடை கேம்பியம். தமிழ் என்ன சொல்லுவோம்? கற்றை இடை கேம்பியம். எது? இந்த ப்ளூ கலரில் போட்டுக்கிறது. சரிங்களா? வாஸ்குலார் கேம்பியம் அப்படின்னா என்ன? சரியா? வாஸ்குலார் கேம்பியம்ன்றது சுற்றி வர்றது. வாஸ்குலார் கேம்பியம்ன்றது அதாவது ஃபேசிகுலார் கேம்பியம், இன்டர்ஃபேசிகுலார் கேம்பியம், இது ரெண்டும் சேர்ந்தது வாஸ்குலார் கேம்பியம் அப்படின்னு நம்ம படிப்போம். சரிங்களா? ரைட். 2ஆம் நிலை வளர்ச்சியின் பொழுது இந்த மாதிரி அங்கு நடக்கும். ரைட்டுங்களா? ஒரே நிமிஷம். அப்போ இதில் இது கார் கேம்பியம்ன்றது என்னது? படிச்சிருப்பீங்க. ஃபெல்லம், ஃபெல்லோஜன், ஃபெல்லோடம், இது மூணும் சேர்ந்தது தான் நீங்கள் கார் கேம்பியம். ஃபெல்லம், ஃபெல்லோஜன், ஃபெல்லோடம் மூணும் சேர்ந்து பெரிடம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இதில் ஒன்று தான் கார் கேம்பியம். ஓகேவா? ஃபெல்லம், ஃபெல்லோஜன், ஃபெல்லோடம் இது மூணும் சேர்ந்து தான் பட்டையை உருவாக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இதில் கார் கேம்பியத்துக்கு இன்னொரு பேர் ஃபெல்லோஜன். என்னது? கார் கேம்பியம் ஆர் ஆல்சோ நோன் as ஃபெல்லோஜன்னு சொல்கிறோம். சரிங்கப்பா. இதில் என்ன சார் பொருந்தலை அப்படின்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு வாஸ்குலார் கேம்பியம் எப்போ உருவாகும்? 2ஆம் நிலை வளர்ச்சியின் போது. கார் கேம்பியமும் இது செகண்டரி குரோத்தில் தான் வரும். செகண்டரி குரோத்னா அதை நல்லா வளர்ச்சி அடைந்த பிறகு தான் அந்த பட்டைகள்லாம் உருவாகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ராஃபேசிகுலார் கேம்பியம், கற்றை கேம்பியமும், அதாவது இன்டர்ஃபேசிகுலார் கேம்பியம். ஓகேவா? கற்றை இடை கேம்பியமும் 2ஆம் நிலை வளர்ச்சி நடக்கும்போது தான் நடக்கும். ஆனால் இன்ட்ராஃபேசிகுலார் கேம்பியம், கற்றை கேம்பியம் என்பது தாவரங்கள் உருவாகும் போதே, 27 தாவரங்கள் உருவாகும் போதே அது முதல் நிலை வளர்ச்சியிலேயே அது உருவாக்கப்படும். அதாவது இதில் பிரைமரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இதான். முதல் நிலை ஆக்க திசுவில் வர்றது இது மட்டும்தான். மீதி எல்லாமே செகண்டரியில் வர்றது, செகண்டரி குரோத்தில் உங்களுக்கு வர்றது. அப்போ பொருந்தாதது எதுனா 2வது ஆப்ஷன் தான் உங்களுக்கு பொருந்தாது. ஓகேவா? ரைட். அடுத்தது 122வது கேள்வி. இன் கன்ஜாயின்ட் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் த சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் அரேஞ்ச்டு. அதான் இப்போ தான் சொன்னேன். கன்ஜாயின்ட்னா இதுதான். ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைன்னா இப்படி தான் இருக்கும். சைலம், ஃப்ளோயம், இங்கே கேம்பியம். ஓகேவா? எப்படி இருக்கு? ஆல்டர்னேட் மேனர் அலாங் த டிஃப்ரெண்ட் ரேடியஸ்னு கொடுத்துட்டாங்க. சைலம், ஃப்ளோயம் வெவ்வேறு ஆரங்களை மாறி மாறி அமைஞ்சிருக்குமா? அது ஆரப்போக்கு அமைவு வாஸ்குலர் கற்றை. அப்போ ஃபஸ்ட்டு தப்பு. அலாங் த சேம் ரேடியஸ் ஆஃப் வாஸ்குலர் கற்றையில் ஒரே ஆரத்தில் மேலும் கீழுமாக இருக்கும். 2 இஸ் த ரைட் ஆன்சர். 122க்கு 2. 123 பாருங்க. கிரவுண்ட் சிஸ்டம் நாட் கன்சிஸ்ட் ஆஃப், தளத்திசு தொகுப்பு எதனை கொண்டிருப்பது கிடையாது? கிரவுண்ட் டிஷ்யூன்னு கேட்குறாங்க. பித்து கொண்டிருப்பது இல்லையா? பித்து இருக்கும்பா. அப்போ இது வராது. பெரிசைக்கிள் இருக்குமா? வரும். அதுவும் அதில் தான் வரும். கிரவுண்ட் டிஷ்யூஸில் தான் வரும். கார்டெக்ஸ் புரணி அதுவும் வரும். சரியா? இந்த இடத்துல பாருங்க, கார்டெக்ஸ் புரணி, தமிழில் புரணி, தலத்திசு கிடையாது. ஆனால் சப்சிடரி செல் இருக்கு பாருங்க, துணை செல்கள். சப்சிடரி செல்ஸ்ன்றது என்னப்பா? காப்பு செல் படிக்கிறீங்களா? இலைத்துளை. ஓகேவா? அங்கே வர்றது தான் இந்த சப்சிடரி செல்ஸ்ன்னு சொல்கிறோம். சார் சப்சிடரி செல்ஸ் எதில் வரும் அப்படின்னா எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், அதாவது புறத்தோல் திசு தொகுப்பு, அதன் கீழே வர்றது. ஓகேவா? ஆனால் இது மூணும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூவில் வரும், தலை திசுவில் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இஸ் 3. 124 டேஷ் அக்கரன் லேயர்ஸ் பிலோ த எபிடர்மிஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த டைகுலா. அதாவது 20 தாவரங்களில் புறத்தோலுக்கு கீழே காணப்படக்கூடிய அடுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைப்போடர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஹைப்போடர்மிஸ். அந்த ஹைப்போடர்மிஸ் 20 தாவரங்களில் எதால் ஆனது அப்படின்னா கோலன் கைமா. அதுவே ஒரு வித்திலை தாவரங்கள்லையும் ஹைப்போடர்மிஸ் இருக்கும். அது ஸ்க்ளிரன் கைமா. மறக்காதீங்க, இது டிஃப்ரென்சியேஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சரி. அடுத்தது, இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் மெயின் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ். பூக்கும் தாவரங்களில் நீரை கடத்தக்கூடிய முக்கிய கூறு. ட்ரக்கீடுகள் கடத்தும். சைலம் பேரன் கைமா அவ்வளோலாம் வேகமாலாம் கடத்தாது. கொஞ்சமாக லைட்டாக சின்ன சின்ன கீழ்நிலை தாவரங்களில் தான் அது வேலை பார்க்கும். அப்போ இது வராது.
சீவ் செல்ஸ் அதாவது சைல குழாய் செல்கள். இங்க என்ன குடுத்துருக்காங்க? சைல குழாய் செல்கள் கடத்துமானா கடத்தும். சீவ் செல்கள்ன்றது ஞாபகம் வச்சுக்கங்க. சீவ் செல்கள் வந்து உங்களுக்கு இதுவுல வந்துரும். எதுல? ஃப்ளோயத்துல படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல தமிழ்ல இந்த இடத்துல தப்பா குடுத்துருக்குமா? சரி. அடுத்தது போத் ட்ரக்கீட் அண்ட் வெசல்ஸ் இதான்பா கரெக்ட்டு. சைல குழாய்கள், வெசல்கள்னா இதான் சைல குழாய்கள். இங்க தமிழ்ல இந்த தப்பு. சைல குழாய்கள் மற்றும் ட்ரக்கீடுகள் தாவரங்கள்ல பொதுவா நீரை கடத்தக்கூடிய வேலைகள செய்யுது. அதுவும் பூக்கும் தாவரங்கள்ல. இதுவே ஜிம்னோஸ்பர்ம்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எது இருக்காது? மெயினா இந்த வெசல்கள் இருக்காது. அதுக்கு பதிலா ட்ரக்கீடுகள் தான் முழுமையா கடத்தக்கூடிய வேலைய செய்யும்னு படிப்போம். ஆனா, ஜிம்னோஸ்பர்ம்கள்ல நீட்டத்துல மட்டும் வெசல்கள் இருக்கு அப்படின்றத படிச்சுட்டு வரோம். ஓகேவா? ரைட் 126 மெக்கானிக்கல் டிஷ்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் லிவிங் செல் அதாவது வலிமை அளிக்கக்கூடிய அந்த டிஷ்யூ எந்த உயிருள்ள செல்களை கொண்டிருக்கிறதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸ்க்லீரன் கைமாக்கு உயிர் இருக்கா? இல்ல. இது வலிமை அளிப்பது தான். ஆனா உயிர் கிடையாது. அதனால இங்க இடத்துல தப்பு. குளோரன் கைமா அது பச்சையத்தை கொண்டு ஒளிச்சேர்க்கையில தான்பா எடுப்போம். வலிமை குடுக்குமா? கிடையாதுங்க. பேரன் கைமா உணவை சேமித்து வைக்கும். அதுவும் கிடையாது. ஆனா கோலன் கைமா இங்க பாருங்க. தமிழ்ல ஆப்ஷன் ஏ. ஆனா இங்கிலீஷ்ல இந்த இடத்துல ஆப்ஷன கீழ குடுத்துருக்கோம். ஆப்ஷன் பி. அப்போ கோலன் கைமா தான் இதுக்கான சரியான பதில். ஓகேவா? சரி. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு. ஃபுல்லி ஃபார்ம்ட் செல்கள் புற்கள்ல இருக்கும். கரெக்ட்டா? இப்ப தான் பார்த்தோம். ஆனா இவங்க என்ன கேட்கறாங்க? மிஸ் மேட்ச் தான் கேட்கறாங்க. இது விட்ரு. பேரலல் எலிமினேஷன் மோனோகாட் கரெக்ட் தானே? இணைப்போக்கு நரம்பமைவு ஒரு வித்திலை தாவரங்கள்ல இருக்கும். ரைட்டா? வெசல்கள் ஜிம்னோஸ்பர்ம்கள்ல காணப்படும்னு குடுத்துருக்காங்க. நான் சொல்லிட்டேன். பெரும்பாலான ஜிம்னோஸ்பர்ம்களில் வெசல்கள் காணப்படாது. ஆனால் ஒரு சில ஜிம்னோஸ்பர்ம்களில் வெசல்கள் இருக்கும். ரைட்டுங்களா? அதே மாரி ஸ்க்லீரைட் பாருங்க. ஸ்க்லீரைட் வந்து இந்த பேரிக்காயில இருக்கும். இது கரெக்ட் தான். ஆனா மிஸ் மேட்ச்டு ஃபேர்னா வெசல்ஸ் இன் ஜிம்னோஸ்பர்ம்னு குடுத்துருக்காங்க. இதுதான் மிஸ் மேட்ச். ஸோ ரைட் ஆன்சர் 3. ஓகேவா? வுட் இஸ் எ காமன் நேம் ஆஃப் கட்டை என்பது எதுக்கான பொதுவான பெயர்? கட்டை என்பது எதை குறிக்கும்னா, சைலத்தை தான் குறிக்கும். ஸோ அப்போ நீங்க டைரக்ட்டாவே ஆன்சருக்கு போயிடலாம். செகண்டரி சைலம். அடுத்து 129 மேட்ச் த ஃபாலோயிங். காஸ்பாரியன் பட்டைகள். காஸ்பாரியன் பட்டைகள்ல அதாவது அகத்தோல்ல காஸ்பாரியன் பட்டைகள் இருக்கும். அது காஸ்பாரி அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. இது எத வச்சிருக்கோம்? அதனுடைய இதுல சூப்பரின் படிந்து காணப்படுவதால, மெழுகு போன்ற சூப்பரின் படிந்து காணப்படுவதால, நீரை தன் வழியே செல்ல அனுமதிக்காதுன்னு படிச்சிருக்கோம். அப்ப ஏக்கு 3. அதுக்கப்புறம் கன்ஜாயின்ட் வாஸ்குலர் பண்டல். ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை எங்க இருக்கு? எதுல இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டு மற்றும் இலைகளில் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டொமேட்டா எதுக்காக யூஸ் ஆகுது? ஸ்டொமேட்டா எங்க இருக்கு? இலைகளுடைய புறத்தோல் செல்கள்ல அமைந்து காணப்படும். இலைத்துளை வந்து இலையினுடைய புறத்தோல் செல்கள்ல இருக்கும். லென்டி செல்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அப்ப ஏக்கு 3, பிக்கு 1, ஏக்கு 3, பிக்கு 1 ஆப்ஷன் 2 தானங்க. ஓகேவா? சிக்கு 4 அண்ட் டிக்கு 2. கரெக்ட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் ஸ்க்லீரல். ஸ்க்லீரல் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டு. இது பல வடிவங்களில் உள்ளன. கரெக்ட். ஹைலி திக்கன்ட் லிக்னிஃபைட் செல் வால் அண்ட் லூமன் இஸ் நேரோ. கரெக்ட் தான். இதனுடைய செல்கள் அதிகப்படியான லிக்னின்கள் படிந்து காணப்படும். ஓகேவா? காமன்லி ஃபவுண்ட் இன் த ஃப்ரூட் வால்ஸ் ஆஃப் நட் சீட் கோட் ஆஃப் லெக்யூம்ஸ் அண்ட் லீவ்ஸ். இதுவும் கரெக்ட் தான்ப்பா. அதாவது லெகுமினேசி குடும்பம் இந்த பட்டாணியோட இந்த தொலும்பு, வேர்க்கடலை அங்கெல்லாம் இருக்கு. ஸ்க்லீரைடுகள் இருக்கும். சரிங்களா? தே ஆர் டைப் ஆஃப் பேரன் கைமா ஆர் காம்ப்ளெக்ஸேஷன் குடுத்துட்டாங்க. இதான்டா தப்பு. புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 4. அப்ப சார் ஸ்க்லீரைடுகள் வந்து ஸ்க்லீரன் கைமாவுல வர்றதுங்க. அப்ப இங்க பேரன் கைமா குடுத்துக்கிறான். அதே மாரி அது ஒரு சிம்பிள் டிஷ்யூ. எளிய திசு. ஆனா இங்க கூட்டு திசுன்னு குடுத்துருக்கான். ஸோ பொருந்தாத இணை 4. அடுத்து 131 ஆஞ்சியோஸ்பர்ம்களில் சைலம் எத்தனை கூறுகளை கொண்டுள்ளது? மொத்தம் 4ங்க. சைலம் பாரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ், ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. 4 கூறுகள் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 132 எப்பிக்கல் மெரிஸ்டம் நுனி ஆக்கு திசு எங்க? அது வந்து எதுல இருக்கும்? நுனி ஆக்கு திசுன்றது பிரைமரி மெரிஸ்டம். நுனி ஆக்கு திசுன்றது என்னது? ஒரு முதல் நிலை ஆக்க திசுவுல வரக்கூடியது. அதுக்கப்புறம் ஆக்சிலரி பட் கோண மொட்டு எங்க இருக்கும்? இலையினுடைய கோணப்பகுதி. இன்டர் கேலரி மெரிஸ்டம் அதாவது இடை ஆக்கு திசு எங்க இருக்கும்? முதிர்ச்சி அடைந்த திசுக்களுக்கு இடையிலன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
பர்மனன்ட் டிஷ்யூ ஜென்ரலி லூஸ் த எபிலிட்டி டு டிவைட். பொதுவாக பிரியடைய திறனை இழந்து தான் ஆக்க திசுக்கள் நிலைத்த திசுக்களாக மாறும்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஏக்கு 4 பிக்கு 1 எங்கே வருது? ஏ 4 பி 1 சி 2 டி 3. ஸோ ஆப்ஷன் 1. ஓகேவா? அடுத்து 133 ட்ரக்கீடுகள் மற்ற ட்ரக்கியரி கூறுகளில் இருந்து எதன் அடிப்படையில் வரும்னா இந்த ட்ரக்கியரி எலமெண்ட்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா. வெசல்ஸ்லாம் வருது இல்லை, இதுதான் ட்ரக்கியரி கூறுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ட்ரக்கீடுகள் மற்ற கூறுகள்லேருந்து எப்படி வேறுபடுகிறது அப்படின்னா எண்ட் வால் இஸ் இம்பெர்ஃபோரேட்டட். அதாவது நீங்கள் மற்ற ட்ரக்கியரி எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய முடிவு பகுதியில் வந்து துளைகள் இருக்கும். சரியா? இங்கெல்லாம் துளைகள் இருக்கும், ஆனால் ட்ரக்கீடுகளில் இருக்காது. இதான்ப்பா ரைட்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 134 கண்டக்டிங் செல்ஸ் கால்டு. கடத்தும் செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வாஸ்குலார்னு சொல்கிறோமா, ஃப்ளோயம்னு சொல்கிறோமா, சியூன்னு சொல்கிறோமா, ட்ரக்கியரின்னு சொல்கிறோமா? இப்போ தான் நம்ம சொன்னோம் ட்ரக்கியரி எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துரும்னு சொன்னேன். ட்ரக்கியரி வெசல்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஓகேவா? அது பார்ட் ஆஃப் சைலம் கரெக்டு தானே? சைலத்தினுடைய ஒரு பார்ட்டு. இது என்ன பண்ணுது? வாட்டரையும் மினரல்ஸையும் கண்டக்ட் பண்ணுது. அப்போ 134க்கு 1. அடுத்தது இங்கே பாருங்கள், ஃப்ளோயம் வராது, ஏன்னா நீரை கடத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து CO2 எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ளோயத்தில் வரக்கூடியது, விட்டுருங்க. 135 விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் த காட் செல்? காப்பு செல்கள் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, தே ஆர் மாடிஃபைடு செல்ஸ் ஆஃப் கிரவுண்ட் டிஷ்யூ. கரெக்டா? டேய் இப்போ தானடா சொன்னோம், என்ன படித்தோம்? காப்பு செல்கள் என்பவை எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னு படித்தோம். புறத்தோல் திசு தொகுப்பு தான், கிரவுண்ட் டிஷ்யூவில் வராதில்ல. இதுதான் இன்கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு இன்கரெக்ட் இதுதான். மற்றதையும் பார்ப்போம். தே ஆர் குளோரோஃபில்லஸ். கரெக்டு. காப்பு செல்களில் என்ன இருக்கும்? பசுங்கணிகங்கள் இருக்கும் அப்படின்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ கரெக்டு. தேர் அவுட்டர் வால் இஸ் தின் அண்ட் இன்னர் வால் இஸ் திக்கண்ட். அதாவது இதனுடைய உட்பகுதி வந்து ரொம்ப திக்காக இருக்கும், மேலே இருக்கிறது தின்னாக இருக்கும். ஏன்? இலைத்துளை வழியாக நீரானது மறுபடியும் உள்ளே போவதை தடுக்கிறதுக்காக. இதுவும் கரெக்டு. தே ரெகுலேட் ஸ்டொமேட்டல் மூவ்மெண்ட், டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச். இதுவும் கரெக்டு. அப்போ பொருந்தாத ஒன்று 135க்கு 1. அடுத்தது 136 கூற்று. 2 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பிரைட்லி கலர்டு டு அட்ராக்ட் இன்செக்ட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். பூச்சிகளை கவர்வதற்காக அல்லிதழ்கள் வண்ண நிறங்கள் உள்ளன. இங்கே தமிழில் கொஞ்சம் தப்பு. கருவுறுதலுக்காக அப்படின்ற வார்த்தை இங்கே வந்திருக்கணும். சரியா? இப்போ பாருங்க, கருவுறுதலுக்கு வந்து பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணலை மலர்கள். பாலினேஷன் மகரந்த சேர்க்கைக்குத்தான் பூச்சிகளை கவர்வதற்காக உங்களுக்கு பெட்டல்ஸ் மாடிஃபை இருக்குது. அப்போ தப்பு. பெட்டல்ஸ் வந்து கலராக மாறி இருக்கு. அப்போ முதல் வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 இன் ரேடியல் சிமெட்ரி ஃப்ளவர் கேன் பி டிவைடட் இன்டு 2 சிமிலர் ஹார்ஸ் ஒன்லி இன் ஒன் பர்டிகுலர் வெர்டிகல் பிளேன். அப்படி இல்லை. ஆறு சமச்சீர்னா என்ன? நீங்கள் எப்படி வெட்டினாலும் 2 ஈக்குவல் ஹார்ஸாக பிரிக்கணும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க? ஒரே திசைன்னு சொன்னாங்க. அப்போ இதுவும் தப்பு. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1, 2 ஆர் இன்கரெக்ட். ஓகேவா? அடுத்தது in some plant petiole become flat leafy like green and photosynthesis food is called. சில தாவரங்களில் இலை காம்பானது, இந்த புரிஞ்சுக்கோ, இலை காம்பானது தட்டையாக மாறி இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? இதுக்கு பேர் தான்யா, இது எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியன் அக்கேஷியா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம். இது வந்து என்னது? பில்லோடு. என்னது? பில்லோடு. பில்லோ கிளாடுனா நீங்கள் என்ன சொல்லணும்? ஒப்பன்ஷியா, அதாவது சப்பாத்தி கல்லி. கிளாடோடுனா அஸ்பராகஸ், ரஸ்கஸ். அண்ட் பல்வைனஸ் அப்படின்றது பேபேசி குடும்ப தாவரங்களில் காணப்படுவது, அதை விட்டுருங்க. ஓகேவா? அப்போ இலை காம்பானது தட்டையாக மாறி ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுவது எதுதான்? பில்லோடு தான். ஓகேவா? ஏன்னா அது ஒரு ஜீரோஃபைட்டிக் தாவரம். நீர் இழப்பை தவிர்ப்பதற்காக அந்த மாதிரி மாற்று அடைந்திருக்கும். அடுத்த கேள்வி 138வது கேள்வி. இதுவும் கூற்று மற்றும் காரணம் வகையிலான கேள்வி. தான் ஆர் பார்ன் ஃபவுண்ட் இன் மெனி பிளான்ஸ் சச் அஸ் சிட்ரஸ் அண்ட் போகன்வில்லா. கரெக்டு தான்.
எலுமிச்சை, காகிதப்பூ போன்ற மரங்கள்ல என்ன இருக்கும்? முட்கள் இருக்கும். கரெக்ட். ரீசன் தே ப்ரொடெக்ட்ஸ் பிளான்ட் ஃப்ரம் ப்ரௌசிங் அனிமல்ஸ். கரெக்ட் தான். மேய வரக்கூடிய விலங்குகளிலிருந்து பாதுகாப்பதற்கு தாயா அந்த முட்கள் வேலை செய்கின்றன. போத் அசசன் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அசசன். ஸோ 4வது ஆப்ஷன் கரெக்ட். இன் கிவன் ஃப்ளோரல் ஃபார்முலா கைனீசியம் ரெப்ரசன்ட். இந்த கைனீசியம் எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. பாருங்க. ட்ரை லாக்யூலார் எங்கன்னா கொடுத்துருக்கோமா? லாக்யூலார் 3 சூழ் அறை அப்படின்னு சொல்லுவாங்க. மூவரை அது நம்ம மென்ஷன் பண்ணலை. 3 கார்பல் இருக்குது, ஹைப்போகைனஸ் கண்டிஷன் இருக்குது. ஆனால் ட்ரை லாக்யூலார் வராதுங்க. ட்ரை கார்பலரி சிங்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி. கரெக்டாக 3 சூழ்நிலைகள் அது ட்ரை கார்பலரி. சின்கார்பஸ் இணைந்தவை வித்தின் பிராக்கெட் மேர்மட்ட சுற்பை கீழே கோடு போடுறோம். ஸோ ஆப்ஷன் 2 சரியாக பொருந்துது. ஆப்ஷன் 2 சரியாக பொருந்துது. ஆனால் இது ஏன் பொருந்தலை? ட்ரை கார்பலரி சின்கார்பஸ் இங்கே பிளாசன்டேஷன் கொடுத்துருக்காங்கப்பா, அப்போ வராது. இங்கே பாருங்கள் ட்ரை லாக்யூலார் கொடுத்துட்டாங்க, அப்போ இது வராது. ஓகேவா? அடுத்து 140 மேட்ச் த காலம் 1 வித் காலம் 2. பொறுத்துக்க வகையிலான ஒரு கேள்வி. பல்வைனஸ் இப்போ தான் சொன்னேன், பருத்த இலை அடிப்பகுதின்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும்பா. அதாவது பல்வைனஸ் லீப் பேஸ்னா இப்படி இருக்கும். இது இலைகள்னால் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். அப்போ எது? லெக்யூம் பிளான்ட், லெகுமினேசி குடும்பத்து அவங்கள இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது ஷாலன் பீட்டியோல். அதாவது அது என்ன சொல்கிறது, தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க? பருத்த இலைக்காம்பு ஐகார்னியாவில் இருக்கும். ஐகார்னியாவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். விங்குடு பீட்டியோல் எங்கே இருக்குன்னா சிட்ரஸ் எலுமிச்சையில் காணப்படும். ட்ரைமேரஸ் ஃப்ளவர் வந்து லில்லி, மூவங்க மலர் லில்லி தான். ஓகேவா? அப்போ எது உங்களுக்கு சரியாக பொருந்தது? ஆப்ஷன் 3. ஏக்கு 3. ஐயோ, ஆப்ஷன் 3 கொடுத்துட்டுனா ஏக்கு வந்து கரெக்டு தான். ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஓகே, கரெக்டு. அடுத்தது கீழ்கண்ட உதாரணங்களில் எத்தனை உணவை சேமித்து வைப்பதற்கான அடிப்புற தண்டின் மாற்றுருக்கள், அல்லது அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்? ஓகேவா? ரைட்டு. மின்ட்டு, ஆக்சாலிஸு, டூப் கிராஸு, ஜாஸ்மின்னு, ஐகார்னியா இதெல்லாம் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். ஏரியல் மாடிஃபிகேஷன் அண்ட் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அதாவது நிலத்துக்கு மேலே வர்றது சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், மறக்காதீங்க. ஆனால் உருளைக்கிழங்கு, இஞ்சி, அதுக்கப்புறம் டர்மரிக், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு, ஜாமன் கைன், இது 4ம் தான் என்னது? இது 4ம் தான் கீழ் அதாவது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்முடைய மாடிஃபிகேஷன். ஸோ 4 இஸ் த ரைட் ஆன்சர். சார் ஒப்பன்ஷியாலாம் மேலே இருக்கக்கூடியது இப்போ தான் பார்த்தோம், பில்லோ கிளாடு. ஓகே. கேஷரினா வந்து இது ஒரு அப்நார்மல் பில்லோ கிளாடுன்னு சொல்லுவாங்க. கேஷரினான அந்த சவுக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் 4. அடுத்து 142 when complete stem modified into fleshy green cylindrical structure. அதாவது முழுமையான தண்டானது எப்படி மாறி இருக்கு? சதைப்பற்றுடன் பச்சை நிறம் கொண்டு உருண்டை வடிவில் மாறி இருக்கும். இதில் இலைகள் முட்களாக மாறி இருக்கும். அப்படின்னா அப்பன்ஷியா வராது. எதுவாக வரும்? யுஃபோர்பியா, திருக்கல்லின்னு படிச்சிருப்பீங்க. இந்த கல்லி வகை தாவரம் அப்படியே உருளையாக இருக்கும், அதில் முட்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ 142க்கு 4 இஸ் த ரைட் ஆன்சர். அஸ்பராகஸ், ரஸ்கஸ்லாம் இப்போ தான் நான் சொன்னேன், கிளாடோடுக்கு எக்ஸாம்பிளாக படிப்பீங்க. ஓகேவா? ரைட். 143 ரீட் ஆல் த ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லி அண்ட் செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆணி வேரானது முளைவேரை தவிர்த்து மற்ற பகுதியிலிருந்து உருவாகிறதா? தப்பு. டேப் டு டெவலப் ஃப்ரம் டைரக்ட்லி ரேடிக்கல்னு வரணும், அதர் தன் ரேடிக்கல் வந்திருக்கு, இது தப்பு. அதர் தன் ரேடிக்கல் முளைவேரை தவிர்த்து மற்ற பகுதியிலிருந்து உருவாவது வேற்றிட வேர்கள்னு படிச்சிருப்பீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அட்வான்ஸ்ட் ரூட்ஸ் ஆர் பிரசன்ட் ஒன்லி இன் மோனோகாட் பிளான்ட்ஸ், இதுவும் தப்பு. வேற்றிட வேர்கள் இப்போ நீங்கள் படிப்பீங்க, ஆலமரத்துலையும் தூண் வேர்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ அட்வான்ஸ்ட் ரூட்ஸ் ஒரு வித்திலையும் இல்லை, இரு வித்திலையில் கூட இருக்குது. அதுக்கப்புறம் யங்கஸ்ட் ரூட் ஆர் பிரசன்ட் டுவார்ட்ஸ் பேஸ் பார்ட் ஆஃப் ரூட். வேர் இல்லை, வேரில் இளம் வேர் தூவி அடிப்பகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குமா? அதாவது வேர் தூவிகள்ன்றது இதிலிருந்து வர்றது. அப்போ இளம் வேர் தூவிகள் நுனி பகுதியில் தான் இருக்கும், இதுவும் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் நிமோட்டோஃபோர் ரூட் ஷோ நெகட்டிவ் ஜியோட்ராஃபிக் மூவ்மெண்ட், இதாண்டா கரெக்டு. சுவாச வேர்கள்
பூமிக்கு எதிராக மேல் நோக்கி புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளரக்கூடியது தான் சரியான பதில். ஓகேவா? அடுத்தது ட்ரைகோம்ஸ் இன் ஷூட் சிஸ்டம் ஆஃப் டைகார்ட்ஸ் ஆர் யூஸ்வலி, அதாவது தண்டு தொகுப்புல 22வது தண்டு தொகுப்புல ட்ரைகோம்கள்ன்றது முடி போன்ற வளர்ச்சி. அது என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னா பல செல் கொண்டதாக இருக்கும். மல்டி செல்லுலார் தான்பா இருக்கும். அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் ஈஸியாக கண்டுபிடி. கம்பானியன் செல் துணை செல்கள், அதாவது ஃப்ளோயத்தில் துணை செல்கள் தான் முக்கியமான வேலை செய்யும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது என்னது, இதுக்கு துணை செல்லுக்கு பக்கத்தில் இருக்கிறது உட்கரு அற்றதாக இருக்கும். கேரியாட்டிக் எக்ஸாம்பிளாக படிச்சிருப்பீங்க. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் யார்? கம்பானியன் செல்கள் தான் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது ஃப்ளோயம் பேரன்கைமா உணவை சேமித்து வைக்கும். சைலம் ஃபைபர், சரிங்களா? சைலம் ஃபைபர் வந்து உங்களுக்கு ஆஃப் லிட்ரட் சென்ட்ரல் லூமன் 145க்கு வந்து அதான் ரைட்டா. அடுத்தது 145ல் சைலம் ஃபைபர் வந்து இது வெசல்கள் வந்து புரோட்டோபிளாசத்தை கொண்டிராது. ரைட்டா. அப்போ ஏக்கு 2 பிக்கு 4 எங்கே வருது? ஏக்கு 2 பிக்கு 4னா 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 146 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஆக்குபைஸ் த டிப் ஆஃப் த ரூட். கரெக்டா? வேர் நுனியாக்கு திசு வேரின் நுனி பகுதியில், அதாவது நுனியாக்கு திசு வேரில் நுனி பகுதியில் அமைஞ்சிருக்கிறது. கரெக்டு. ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஆக்குபைஸ் த டிஸ்டன்ட் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் த ஸ்டெம் ஆக்சிஸ். தண்டினுடைய நுனி பகுதியில், அதுவும் பெரும்பாலான இப்போ கிளைகள் வந்தாலும் அதோட நுனி பகுதியில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? தண்டு நுனி ஆக்கு திசு அப்படின்றது அமைஞ்சிருக்கும். இதுவும் கரெக்டுங்க. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். எபிபிளமா ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவலன் டு, வேரின் எபிபிளமா என்பது எதற்கு இணையானது? அதாவது தண்டு பகுதியில் நம்ம எபிடார்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதைத்தான் வேர்களில் நம்ம எபிபிளமான்னு சொல்கிறோம். அப்போ 147க்கு ஆப்ஷன் டி எபிடர்மிஸ் என்பது தான் இதற்கு சரியான பதில். அடுத்து 148 பாருங்க. எபிக்கல் அண்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம் ஆர் பிரைமரி மெரிஸ்டம். நுனி ஆக்கு திசு மற்றும் இடையாக்கு திசு ரெண்டும் முதல்நிலை ஆக்கு திசு. கரெக்டு தான்டா. சரியா? அதாவது நுனியாக்கு திசு இடையாக்கு திசு இதெல்லாம் இருக்கும். பக்காக்கு திசுன்றது 2ஆம் நிலை வளர்ச்சியின் போது வர்றது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீசன் அசன்ஸ் கரெக்ட். தே அப்பியர் இயர்லி இன் லைஃப் ஆஃப் பிளான்ட். கரெக்டு தானே? இது தாவரத்தில் ஆரம்ப கட்டத்திலே உருவாவது தான் இந்த மெரிஸ்டங்கள், நுனியாக்கு திசுவும் இடையாக்கு திசுவும். ஸோ அசஸனும் ரீசனும் கரெக்டு தான். அதுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷன். 149 ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. அக்கர் ஆஸ் லேயர்ஸ் ஆர் பேச்சஸ், அதாவது இது வந்து ஒரு சில அடுக்காகவோ திட்டுகள் மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. செல்வால் அன்இவன்லி திக்கன் டியூ டு ஃபெக்டோசெல்லோசி டெபாசிட். ஃபெக்டோசெல்லுலோஸ் வந்து அமைந்து காணப்படுவதால் அது வந்து அன்இவனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செல்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் ஓவல் ஆர் பாலிகானல். செல்கள் வந்து ரவுண்டாக இருக்கலாம், முட்டை வடிவிலாக இருக்கலாம், அல்லது பலகோண வடிவில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆஃபனாஸ் குளோரோபிளாஸ்ட் இது பசுங்கணிகத்தை கொண்டிருக்கும். அப்போ இதெல்லாம் பொருந்துவது எது? இல்லை பாரன் கைமாவில் அது வருமா? பேரன் கைமாவில் அது வருமா அப்படின்னா வராது. சரிங்களா? இதில் வந்து பெக்டோசெல்லோசி டெபாசிட்லாம் இருக்காது, விட்டுரு. ஸ்க்லிரன் கைமாவில் வருமா? சரிங்களா? ஸ்க்லிரன் கைமாவை வந்து கண்டிப்பாக எதை கொண்டிருக்காது? என்னது, பசுங்கணிக்கத்தை கொண்டிருக்காது, விட்டுரு. வாஸ்குலார் டிஷ்யூவும் இல்லை. சைலம் ஃப்ளோயத்தில் எங்கடா பசுங்கணிக்க நம்ம படிக்கிறோம்? அப்போ ஆப்ஷன் 2 கோலன் கைமா இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து எபிடர்மிஸ் இஸ் மேட் ஆஃப் புறத்தோல் எதனால் ஆனது? பேரன் கைமா செல்கள். ஆனால் அது எப்படி இருக்கும்? ஒரு அடுக்கால் ஆனது தான். அப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். புறத்தோல் செல்கள் ஒரு அடுக்கால் ஆனவை ப்ளஸ் பேரன் கைமால் ஆனவை. இதுதான் 150வது கேள்விக்கான சரியான பதில். ஓகேவா? ஒரு ஐடியா கிடச்சிச்சா? எப்படி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நாம் சால்வ் பண்ண ரெடியாக இருக்கணும்.
எப்படிலாம் வருது பாருங்க. அசஸ் ரீசன், கூற்று காரணம் இந்த மாதிரியான கேள்விகள இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா, உங்களுக்கு பயாலஜில 6 லெசன் குறைச்சிருக்காங்க. அப்ப டிஃபிகல்டி லெவல் வேற லெவல்ல இருக்கும். நீங்க அதுக்கேத்த மாரி உங்கள தயார்படுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரையில உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.